டெக்ஸ்டைல் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் சிலிக்கான் சாஃப்ட்னர்னால் வரக்கூடிய கலர் சேஞ்சஸ். நார்மலாக நேவி, பிளாக் இந்த மாதிரி டார்க் கலர்ஸில் நம்ம சிலிக்கான் சாஃப்ட்னர் போடும்போது நமக்கு பார்த்திங்கன்னா ஷேடு வந்து 5% பக்கமாக டார்க்கராகவும் ப்ளூராகவும் இருக்கிற மாதிரி நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம். இது எதனால்? சிலிக்கான் சாஃப்ட்னர் அப்படி என்ன பண்ணுது? சிலிக்கான் சாஃப்ட்னர் டைஸினுடைய புதுசாக எதுவும் டைஸை ஆட் பண்ணுறதில்ல. டைஸினுடைய மாலிகுலர்லேயும் எந்த சேஞ்சஸும் பண்ணல. அப்போ ஏன் இந்த சிலிக்கான் சாஃப்ட்னர் அப்ளை பண்ணுறதுனால நமக்கு வந்து ஷேடு டார்க்காக தெரியுது அப்படின்னா அதுக்கு காரணம் ஆப்டிக்கல் ஷேட் டீப்பனிங். அதாவது ஷேடு உண்மையாலும் டார்க் ஆகலை, லைட்டு வந்து நமக்கு அந்த மாதிரி ஷேடு வந்து டார்க் ஆன மாதிரி காட்டுது. அது எப்படி காட்டும்? அதில் என்ன ஃபினாமினா, அது என்ன கான்செப்டில் காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக சாஃப்ட்வேர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேப்ரிக்குடைய சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அன்ஈவனாக இருக்கும். ஸோ அதில் படக்கூடிய லைட்டு வந்து ஸ்கேட்டரிங் ஆகும், அதாவது ஒளிச்சிதறல் ஆகும். அங்கங்கே லைட் பட்டு அங்கங்கே அன்ஈவனாக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி ஈவன் இல்லாமல் அங்கங்கே ஸ்கேட்டர் ஆகும். அப்போ அதனால் வந்து நம்ம அந்த ஷேடை பார்க்கும்போது நமக்கு லைட்டாக வந்து நம்ம ஐ வந்து அப்சர்வ் பண்ணும், ஐ வந்து அதை லைட்டாக ஃபீல் பண்ணும். சரிங்களா? இப்போ வந்து சிலிக்கான் சாஃப்ட்னர் போடும்போது அதனுடைய சர்ஃபேஸ் வந்து ஒரு தின் லேயர் கோட்டிங் மாதிரி ஆகிறதுனால சர்ஃபேஸ் வந்து அன்ஈவன் இல்லாமல் ஸ்மூத்தாக ஈவன் சர்ஃபேஸ் மாதிரி ஆயிரும். அப்போ வந்து லைட் படும்போது ஸ்கேட்டரிங், அதாவது லைட்டு ஒளிச்சிதறல் அங்கங்கே பட்டு ஒளி சிதறது இல்லையா, அந்த ஒளிச்சிதறல் வந்து கம்மியாகி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து குறைஞ்சிரும். இப்போ குறையும் போது என்ன ஆகுனா, மோர் நம்பர் ஆஃப் லைட்ஸ் வந்து துணியில் பட்டு உள்ளே போய் அப்சர்வ் ஆகும். இந்த அப்சர்வ் ஆகிறது, அதிக லைட்ஸ் அப்சர்வ் ஆகிறதுனால நமக்கு வந்து ஷேடு வந்து டார்க்காக தெரியும். இன்னொரு கேள்வி, இதை ஏன் லைட் கலர்ஸில் மீடியம் கலர்ஸில் தெரியல அப்படின்னா, லைட் கலர்ஸ் அண்ட் மீடியம் கலர்ஸில் ஆல்ரெடி லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்கும், ரிஃப்ளெக்டன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் டார்க் கலர்ஸில் ஆல்ரெடி 80% பக்கமாக லைட் வந்து அப்சர்வ் ஆகிரும். வெரி 15 to 20% தான் வந்து லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இதில் சின்ன சேஞ்சஸ் வந்தாலும் நமக்கு வந்து விசிபிளாக தெரியும். அதனால தான் டார்க் கலர்ஸில் அதாவது லைட் அப்சர்ப்ஷன் வந்து அதிகமாகும் போது நமக்கு வந்து ஷேடு டெப்த் ஆன மாதிரி எஃபெக்டிவாக வந்து நல்லா சிக்னிஃபிகண்ட்டாக நம்மளால் உணர முடியும். லைட் அண்ட் டார்க் கலர்ஸில் ரிஃப்ளெக்டன்ஸ் அதிகமாக இருக்குது, அப்சர்ப்ஷன் கம்மியாக இருக்கிறதுனால அதில் வந்து நம்மளால் பெருசாக வந்து உணர முடியாது. இதுதான் ஆப்டிக்கல் ஷேட் பிரைட்னிங், ஆப்டிக்கல் ஷேட் டீப்பனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்டிக்கல் ஷேட் பிரைட்னிங்கை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறது? ஒன்றா சிலிக்கான் சாஃப்ட்னர் யூஸ் பண்ணாமல் கேட்டயானிக் அந்த மாதிரி சாஃப்ட்னர்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லை சிலிக்கான் தான் போடணும், சிலிக்கான் ஃபினிஷ் இருக்குது அப்படின்னா அமினோ சிலிக்கான்ஸை வந்து அவாய்ட் பண்ணிடணும். அமினோ சிலிக்கான்ஸ் வந்து ஷேடு சேஞ்ச் அதிகமாக இருக்கும். அது போக ஹைட்ரோஃபிலிக் சாஃப்ட்னர், நான் அயானிக் நேச்சர் உள்ள சாஃப்ட்னர், ப்ளஸ் வந்து அதனுடைய மாலிகுலர் சைஸ் வந்து நேனோ சாஃப்ட்னர் ஆர் மைக்ரோ எமல்ஷன் அந்த மாதிரியான சாஃப்ட்னர்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த ஷேடு டீப்பனிங், ஆப்டிக்கல் ஷேட் டீப்பனிங் வந்து கம்மியாகும். ஷேடு வந்து ரொம்ப சேஞ்ச் ஆன மாதிரி நமக்கு தெரியாது, ஷேட் சேஞ்சஸ் வந்து அதிகமாக இருக்காது.